கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வருகிறார். கர்த்தருடைய அன்புக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுகூலமாக, கோட்டையாக, கூடவே இருந்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம், அதனுடைய 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமேன். எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். தாவீது இந்த இடத்திலே கர்த்தரிடத்திலே ஏன் அனுகூலமான ஒரு அடையாளத்தை கேட்கிறார் என்றால், அதற்கு முந்தின வசனங்களை நாம் பார்க்கும்போது அதே 86வது சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள், ஆகவே என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். அப்படி தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறார். தாவீதை சூழ, அதாவது அவருக்கு விரோதமாக கொடுமை கூட்டத்தார், அகங்காரிகள், வீம்புக்காரர், எங்கே பார்த்தாலும் தாவீதுக்கு நெருக்கத்தின் ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே அவர் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறதான ஒரு அனுபவம் தாவீதின் சங்கீதங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த இடத்திலே, கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே, என் பகைஞர் காண வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறதே, கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறதே, கர்த்தர் நம்மை நடத்துகிறதே மற்றவர்கள் காண வேண்டும். ஆமேன். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் எந்த பாதைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை ஒடுக்குகிறவர்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற அகங்காரிகள், இங்கே தாவீது சொல்லும்போது அகங்காரிகள், அல்லேலூயா, எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு உள்ளே இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, கர்த்தாவே, இந்த நேரத்தில் நீர் எனக்கு ஒரே ஒரு இரக்கம் மாத்திரம் செய்யுங்கப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்பதை என் பகைஞர் காண வேண்டும், அதற்காக எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளுவீராக. ஆமேன். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த காலை வேளையில் இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? பலவிதமான நெருக்கங்கள், உபத்திரவங்கள், ஏளனங்கள், ஹல்லேலூயா, இங்கே பிராணனை வாங்க தேடுகிற ஒரு கூட்டம் கூட இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. தாவீதினுடைய ஜீவனை எடுக்க ஒரு கூட்டம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கொடுமைக்காரங்க இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க, நிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க, தூஷிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் வாழும்போது தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு எப்பக்கமும் நெருக்கம் தான் காணப்படும். ஆமேன். அதை தான் உன்னத பாட்டிலே வாசிக்கும்போது, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமேன். அப்போ கர்த்தருக்கு பிரியமானவள் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் தான் உட்கார்ந்திருக்கிறாள் என்று உன்னத பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆமேன். தேவ பிள்ளைகள் நெருக்கங்கள் வரும்போது, உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏளனங்கள் வரும்போது தாவீதை போல நாம் சொல்ல பழக வேண்டும். கர்த்தாவே, நீர் என் கூட இருக்கிறீங்க என்பதை என்னை நெருக்கிறவங்க, என்னை உபத்திரவப்படுத்துகிறவங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறவங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, என் பிராணனை வாங்க தேடுகிறவங்க காணணும் தகப்பனே. அவர்கள் பார்க்கும்படியாக எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளுவீராக. ஆமேன். ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு
தரப்போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? ஆண்டவரே, இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேனே, இவ்வளவு பாடுகளின் மத்தியில் இருக்கிறேனே, இவ்வளவு உபத்திரவப்படுத்துகிறாங்களே ஆண்டவரே, இவ்வளவு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்களே, என்னால் சகிக்க முடியலையே, என்னால் இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் கூட என்னால் முன்னாக போக முடியலையே, நான் என்ன செய்வேன் என்று தடுமாறிக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே காண்பிக்கப் போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு துணையாக அவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. ஆமேன். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்கள், உங்களை நெருக்குகிறவர்கள், ஆமேன், ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஒரு அடையாளத்தை, சாதாரணமான அடையாளம் அல்ல, அனுகூலமான அடையாளம். ஆமேன். ஹல்லேலூயா. பலவிதமான அடையாளங்கள் இருந்தாலும் நமக்கு அனுகூலமாக, ஆமேன், ஹல்லேலூயா, மனுஷர் அனுகூலமாக இல்லாத நேரத்திலே கர்த்தர் நமக்கு அனுகூலமாக நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணும்படியாக கர்த்தர் ஒரு அடையாளத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளே, வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஒன்றிலிருந்து சில வசனங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அங்கே எசேக்கியா ராஜாவாகின எசேக்கியா அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர், ஒரு மனிதன் எப்படி நடக்கிறார்? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறாரா? கர்த்தரை விட்டு தூரம் போகிறானா, இல்லை கர்த்தரை பற்றி பின் செல்கிறானா என்பதை கர்த்தர் உற்று பார்க்கிற தேவன். ஆமேன். இங்கே எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறார். அதனுடைய 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. ஆமேன். ஹல்லேலூயா. அதனுடைய 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். இந்த எசேக்கியா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து, ஆமேன், நாமும் இந்த காலை வேளையிலே ஒரு எசேக்கியாவை போல கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் என்று சொல்லும்போது, கர்த்தருடைய வேதத்தை விட்டு, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை விட்டு நாம் பின்வாங்காமல், ஆமேன், அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆமேன். நமக்கு வேற உலகத்தில் சார்ந்து வாழ இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. எந்த மனிதர்களை சார்ந்து வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை சார்ந்திருப்பீங்கன்னா, ஆமேன், கர்த்தரை நம்பி பற்றி இருப்பீங்கன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் நம்மை கைவிடாத தேவன். இவர் சார்ந்து இருந்தார், கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டார். ஆகவே கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனுகூலம் ஒரு மனுஷனுக்கு எப்படி உண்டாகிறது? கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது, கர்த்தரோடு பட்சமாய் இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற மனிதர்களாக இருக்கும்போது, ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, கர்த்தரோடு கூட இருக்கும்போது, ஆமேன், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்மை கொஞ்சம் திரும்பி பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் மிஞ்சி போகிறாங்கப்பா, எனக்கு விரோதமாக எழும்புகிறவங்க மிஞ்சி போகிறாங்கன்னா, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன், உம்மோடு சேர்ந்து, உம்மோடு பட்சமாய், உம்மோடு சார்ந்து வாழ நான் விரும்புகிறேன் என்று நம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தரோடு நாம் ஒன்றி வாழ முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது சத்துருக்கள் காணும்படியாக கர்த்தர் நமக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருள்வார். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமாய் அவரோடு பட்சமாய் இருந்தான், அவரோடு சேர்ந்து இருந்தான். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் போகிற இடமெல்லாம், ஹல்லேலூயா, அவனுக்கு கர்த்தர் அனுகூலமாய் இருந்தார். ஆமேன். ஏன் அவனோடு கூட, ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே அவனுக்கு எல்லாமே அனுகூலமாக இருந்தது. எல்லா பிரதிகூலங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டு தூரம் போனால் அவர் நம்மை விட்டு தூரம் போவார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகளை நாம் சற்று யோசித்து நிதானித்து கர்த்தரிடத்தில் திரும்புவோமா? அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, அகங்காரிகள், கொடுமைக்காரர்கள்
மனிதர்களாகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறாங்கப்பா. அல்லேலூயா. ஆகவே என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி, பகைஞரை வெட்கப்படுத்தணும்னா நாம் கர்த்தரோடு நெருங்கணும், கர்த்தரோடு பட்சமாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு அனுகூலமான ஒரு அடையாளம் உண்டாகும். இந்த அடையாளத்தை காணும்போது சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். விசுவாசிக்க முடிகிறதா? ஏதோ ஒரு சூழ்நிலையில் கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இதுக்கு மேலே என்னால் முடியாது. அல்லேலூயா. நெருக்கம், மிகுதியான நெருக்கங்கள், வருத்தங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்து நாலா பக்கமும் பிரச்சனைகள். இதில் எப்படி வெளிவருவேன் என்று ஒரு முள்ளுக்குள்ளே ஒரு லீலி புஷ்பத்தை போல இருக்கிறீங்களா? கலங்க வேண்டாம். அல்லேலூயா. உங்கள் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படி, உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துரு கண்டு வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சத்துரு காணும்படியாக, உங்களை எதிராக நிற்கிறவர் காணும்படியாக, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் காணும்படியாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் அனுகூலமான ஒரு அடையாளத்தை தரப்போகிறார். விசுவாசிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீதுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்து சத்ரு வெட்கப்படும்படி செய்த தேவன் ஆண்டவரே, எசேக்கியாவோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. அல்லேலூயா. போகிற இடமெல்லாம் அனுகூலத்தை உண்டு பண்ணினீங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீங்கன்னா ஆண்டவரே, கர்த்தர் பட்சத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவரே, எங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு தூரம் போயிருந்தால் ஆண்டவரே, மறுபடியும் உம்மிடத்தில் சேருகிறோம்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தார் ஆண்டவரே, உம்மோடு சேர்ந்து, உம்மோடு பட்சமாய், உம்மோடு கூட இருந்து, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு, கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரீதியாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் மத்தியிலே அவர்கள் கண்கள் காண கர்த்தர் அனுகூலமான அடையாளத்தை காண்பித்து அருளுவீராக. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நெருக்கத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு விசாலங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் கர்த்தர். இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் அனுகூலமாக இருங்கப்பா. எல்லா பிரதிகூலங்களும் நீங்கி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல மகத்துவம் உமக்கே செலுத்துகிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.